ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் தான். இந்த பிரவீன் காந்தி இருக்காரு இல்லையா, டைரக்டர், அவரு பேசுனதுதான் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. நான் டைரக்டர்ப்பா, அதனால நான் தான் அட்வைஸ் பண்ணுவேன், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அதுதான் இப்ப பிரச்சனையா மாறி இருக்கு. சரி, அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம். விஜய் டிவில விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குறதா பிக் பாஸ். இந்த தமிழ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கமா 2-3 வாரத்துக்கு அப்புறமா தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த வாரம் முதல் வாரத்திலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்த எபிசோட்ல சண்டை போட்டாதான் நல்லா ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு போல. இந்த தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரனா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆளுக்கு எல்லாமே நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள்னு சண்டை போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மொத்தமா ஒரு 20 போட்டியாளர்கள் போயிருந்தாங்க. இதுல பாதிக்கு மேல சோசியல் மீடியா மூலமா பிரபலமானவங்க தான். இந்த வாரம் நாமினேஷன்ல வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், ஆதிரை, வியானா, பிரவீன் ராஜ், அப்சரா, கலையரசன், இயக்குனர் பிரவீன் காந்தி ஆகியோர் இருக்காங்க. யார் வெளியே போறாங்கன்னு தெரியல. வீட்டுக்குள்ள பெரும்பாலானவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் தான் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லாருமே டார்கெட் செஞ்சு கேலி பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னதான் நீங்க டார்கெட் செஞ்சாலும் யார பத்தியுமே எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுல விளையாண்டுட்டு வராரு. இதனால அவரு வெளியே போறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இந்த வாரம் யார் யாரெல்லாம் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலதான் நந்தினி நானாவே முன் பிக் பாஸ் வீட்டுல இருந்து என்ன வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக போட்டியாளர்கள்லாம் நந்தினி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கிண்டல் செஞ்சுட்டு பேசுவாங்க. இதனால நந்தினி முதல்ல கதறி அழும்போது கத்தி ஆர்ப்பாட்டம் செஞ்சு எல்லாருமே ஒரு வழி ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா கனி அவங்கள சமாதானப்படுத்திருக்காங்க. இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வராம இருந்த நந்தினி பிக் பாஸ் வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் சுயநலவாதியா இருக்கீங்க, இப்படிப்பட்டவங்க கூட எல்லாம் என்னால கண்டிப்பா விளையாட முடியாது, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன வீட்டுல இருந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டிருக்காங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் இந்த டைரக்டர் பிரவீன் காந்தி இருக்காருல்ல, அவரு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அவரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, நான் தான் பெரிய ஆள் அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்படி பிரபலமா நல்லா எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கு இடையில பரபரப்பா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பிக் பாஸ் வீட்டுல. என்ன அப்படின்னா, இந்த பிரவீன் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் சொல்லியிருக்க விஷயம் தான் இப்ப இணையத்துல ரொம்பவே சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. என்னதான்ப்பா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தான் இந்த வீட்டுல பெரியவன், நான் அட்வைஸ் கொடுக்கறேன் அப்படிங்கிற பெயர்ல இந்த பொண்டாட்டி பேர்ல எல்லாம் சொத்தை எழுதாதீங்க, நான் சொல்றது கோல்டன் வார்த்தை இல்ல டைமண்ட் வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒரு புருஷன் பொண்டாட்டி பேர்ல சொத்தை எழுதி வச்சா எப்ப வேணாலும் அவன் கஷ்டப்படுவான். ஏன் அப்படின்னா, பொண்டாட்டி பசங்க கூட போயிருவாங்க. ஆனா பொண்டாட்டியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் நம்பாத, அதே மாதிரி கல்யாணம் பண்றத வேஸ்ட், அதுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ந்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ கொடுத்திருக்காரு. இதை கேட்டுட்டு கடுப்பான இணையவாசிகள், நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, நீ ஒழுங்கா இருந்தா உன் மனைவியும் உன் பிள்ளையும் ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு இவரை வச்சு ட்ரோல் வேற பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்க போய் இப்படி ஒரு சர்ச்சையில மாட்டிருக்காரு. பேசாம இவரு வாயை திறக்காம கம்முனே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இது மாதிரியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.